ஏப்ரல் 10ஆம் தேதி தேட்டர்ஸில் வெளியான அஜித்துடைய குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஜித்துடைய பையனை சுற்றி தான் அந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். அஜித், அர்ஜுன் தாஸ் இவங்க கொடுத்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரசன்னா கேரக்டரெல்லாம் வந்து போகிற கேரக்டர் தான். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் நல்லா இருந்தது. இன்டர்வெல்லில் தளபதியுடைய டைலாக் வருது, நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அஜித் சொல்கிறாரு. அது பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகேவாக இருந்தது. இந்த படத்தில் காமெடி சீன்ஸு இந்த படத்தில் வச்சுருக்காங்க. சில சீன்ஸு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே ஓகேவாக இருந்தது. இப்படி பாசிட்டிவும் இருந்தாலும் சில பிடிக்காததும் இருக்குது. பில்லா லுக்கில் அஜித் வராரு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. அதே போல் படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம். அது படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அது இந்த குட் பேட் அக்லி படமாக தான் இருக்கும் போல் நான் பார்த்ததில் சொல்ல வரேன். இந்த படத்தில் அடுத்து ரெஃபரன்ஸாகவே இருக்குது. சில சர்ப்ரைஸும் இருக்குது இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கான படம். ஜென்ரல் ஆடியன்ஸு ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை. ரேட்டிங்ஸு 5க்கு 3 கொடுக்கலாம். டீசென்ட் வாட்சபிள் இது.